வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேட்மேன் அந்த பிக்சர் தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்மேனுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டு, ஒரு ஸ்லாண்டிங் லைட்டாக சின்னதாக ஒரு கர்வு, காது நல்லா ஷார்ப்பாக போட்டுருக்கேன். காது இங்கே ஒரு கர்வு, ஆப்போசிட் சைடு அதே மாதிரி காது, இது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வாங்க, லைட்டாக எம்போஸ் போட்டு இங்கே ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஐப்ரோ, 2 ஐப்ரோ, அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் 2 கோடு, சின்னதாக ஒரு கரு கோடு. இப்போ கண்ணுக்கு ஸ்ட்ரைட் லைன், ஸ்லாண்டிங், மறுபடியும் ஆப்போசிட் சைடு அதே மாதிரி தான் ஸ்லாண்டிங் லைன், கீழே ஒரு இது அப்படி ஒரு டைமண்ட் மாதிரி. இப்போ மூக்குக்கு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி ஒன்று ஸ்லாண்டிங் லைன், டேப்பர் லைனு. இங்கே ஷார்ப்பாக எப்படி போகும், கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு கீழே வாய், இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சின்னதாக 2 புள்ளி, கீழே மவுத்துக்கு கீழே அது 2 பிரியும். இப்போ இங்கே சின்ன இங்கே கீழே கோடு. பேட்மேனுக்கு இந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸு கவசம், இங்கே ஸ்லாண்டிங் ஸ்ட்ரைட் லைனு. இப்போ இங்கே அந்த முகமுடி, இங்கே இதை போய் ஜாயின் ஆகும். இங்கே அப்படியே இது போயிட்டு இது ஜாயின் ஆகிற மாதிரி, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அப்படியே போய் ஜாயின் ஆகும். இப்போ கன்னத்துக்கு ஸ்லாண்டிங் லைனு, தாடை, இதில் உள்பக்கம் லைட்டாக அப்படி ஒரு போட்டு கொஞ்சம் மேடு, கொஞ்சம் எம்போஸ் மாதிரி. ஆப்போசிட் சைடு அதே மாதிரி போயிட்டு எப்படி வரும், இது போய் இதில் ஜாயின் ஆகிடும். இது இந்த போர்ஷனு இதுவும் போயிட்டு ஜாயின் ஆகிடும். இப்போ நெக்கு, ட்ரெஸ்ஸோட நெக்கு சேர்ந்துடும். ஷோல்டர், இது கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம். நெக்கு, ஷோல்டர், ஆப்போசிட் சைடு ஷோல்டர், இது ட்ரெஸ்ஸு துணி மாதிரி. இதுக்கு அது மாதிரி வளைவாக போட்டுக்கேன், பிளாக் மாதிரி. இப்போ இதெல்லாம் போயிட்டு இங்கே இந்த இடத்துல சேரணும். அப்படி சேர்ந்துடும். நெக்குக்கு இந்த இடத்துல அந்த கழுத்து போர்ஷன் கட்டணும். இங்கே அந்த ஷேடுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கேயும் லைட் கலரு, அதே மாதிரி இங்கெல்லாம் அப்படியே ஒரு லைட் கலர், சென்ட்ரல் பிளாக், ஆப்போசிட்ஸ் அதே மாதிரி லெஃப்டில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணி சென்டரில் அந்த லோகோ எல்பிஸ் மாதிரி, பேட்மேனோட லோகோ, அந்த பேட், அதுக்கு அதே மாதிரியே பேட்டுக்கு இங்கே ஒரு கர்வு, இங்கே ஒரு கர்வு, இங்கே ரத்தம், இது ஷார்ப்பாக போட்டு 1 2 கர்வ். அதே மாதிரி இங்கேயும் ஷார்ப்பாக போட்டு 1 2 கர்வ், இந்த மாதிரி போட்டு. இப்போ இந்த இடத்துல அதோட செஸ்ட் போர்ஷன், இங்கே அது மாதிரி செஸ்ட் போர்ஷன், அதுக்கு அடுத்தது வயிறு, இதுக்கு 6 பேக்ஸ் மாதிரி கொடுத்துருங்க. 6 பேக். இங்கே அந்த விங்ஸு, பேட்மேனோட விங்ஸு, அவ்வளோதான்.
இங்கே அப்படியே போட்ட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சது அவுட்லைனு. இப்போ நம்மளுக்கு வந்து பிளாக்ல அவுட்லைன் போட போகிறேன். கர்வ் பென்சில் லைன் வெளியே தான். லெஃப்ட் எப்படி போட்டிருக்கோமே அதே மாதிரி போட்டுக்கோ. ரைட் கண்ணு, மூக்கு, இங்கே அந்த போர்ஷன். சின்ன இங்கே இந்த தாடை கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹெட்டோட இது ஆப்போசிட் சைடு அதே மாதிரி தான். ஷோல்டர், கிளாத், கிளாத்துக்கு அந்த ஷேடுக்காக அப்படி போட்டுக்கிறோம். இப்போ நெக்குக்கு அந்த போர்ஷனு. இப்போ இங்கேருந்து அந்த எம்பளம் இது உள்ள அந்த ட்ரெஸ்ஸில் பேக் பிக்சர் ஓவல். ஒரு கர்வு, இது கொஞ்சம் பெரிய கர்வு. அது மாதிரி இங்கே பெரிய கர்வு, இங்கே வயிறு போர்ஷன், இங்கே 6 பேக். இங்கே செஸ்டுடைய ஷேப்ஸ். அவ்வளோதான், அவுட்லைன் போட்டோம். இப்போ கலரிங் தான். இங்கே வாய்க்கு அவ்வளோதான். இப்போ கலரிங் 3 கலர் தான். பிளாக்கு, கிரே, அடுத்து எல்லோ. இப்போ இதை கொஞ்சம் தேவையில்லாத லைனில் எரேஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு லைட்டாக ப்ளூ கலர், ஒன் சைடு ப்ளூ. இந்த போர்ஷன் எல்லாத்துக்குமே ஒன் சைடு லைட் ப்ளூ, சாரி டார்க் ப்ளூ. கோடு போட்டது எல்லாமே ப்ளூ கலரு, கீழே வந்து பிளாக் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனு கிரே கலரு,
இந்த போர்ஷன் எல்லாமே கிரே கலர் தான். பென்சில் ஷேடே கொடுத்துருக்காங்க கிரே கலர். இது எல்லாமே பிளாக். இதுக்கு லைட்டாக ப்ளூவே கொடுத்துருவோம். அவ்வளோதான் பிளாக்கு. இங்கே பிளாக்கு ஒன் சைடு, ஆப்போசிட் சைடும் பிளாக் தான். இது ஃபுல்லாகவே பிளாக் தான். கண்ணுக்கு மட்டும் வெள்ளை கொடுத்துருக்கேன். கண்ணுக்கு மட்டும் ஒயிட்டு. இந்த மாதிரி இருக்கும் ஒன் சைடு பிளாக். இப்போ இதுக்கு லைட்டாக ப்ளூ ஷேட். இங்கே இதுக்கும் ப்ளூ ஷேடு. இங்கே நல்லா டார்க்காக ஒயிட் இல்லாமல் அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபேஸ் கலர் தான். இது ஃபேஸ் கலரு. ஃபேஸ் கலருக்கு இன்னும் கொஞ்சோண்டு இந்த போர்ஷனுக்கு லைட்டாக ஆரஞ்சு ஷேட். இந்த சைடில் வர்றது மட்டும் ஆரஞ்சு ஷேட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே ப்ளூ ஷேட். இது ஃபுல்லாகவே ப்ளூ தான். இங்கே பிளாக்கு, இங்கே பிளாக், இங்கே பிளாக், இங்கே எல்லாமே பிளாக். இங்கே பிளாக் தான். இங்கே லைட்டாக அந்த ஆர்ம்ஸ் கட். இங்கே அது மாதிரி இந்த போர்ஷனு இங்கே எல்லாமே இது. இங்கே பிளாக், இங்கே பிளாக்கு, இந்த போர்ஷனும் பிளாக் தான். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பிளாக். உள்ள கீழே இங்கேயும் அந்த கிளாத் ப்ளூ. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சோண்டு
இந்த ஷேப்புக்காக பிளாக்கே போட்டு நெக்ஸ்ட்டு இந்த பேட் black. Black. இந்த போர்ஷன் yellow. இதுக்கு இந்த பென்சில் ஷேட் கிரே கலர். அவ்வளோதான். அவ்வளோ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஓகே, எங்கே கொஞ்சம் ஒயிட் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்க. ஒயிட் இல்லாமல் ஃபில்லப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கலரிங் முடிஞ்சுது. இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.